வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் அரிய சந்தர்ப்பத்தை தந்த நம் பரலோக தேவனுக்கும் அவருடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நாம் யாவருக்கும் உதவியாளராய் நல்ல நண்பனாய் இருக்கக்கூடியவர். இந்த திருத்துவ தெய்வத்திற்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அனைத்து துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்தி உங்கள் யாவரையும் இன்னொரு முறை இரு கரங்களை குப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த கடைசி நாட்களின் உபதேசங்கள் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் பலவிதமான உபதேசங்கள் நிலவில் இருக்கக்கூடிய அந்த உபதேசங்கள் எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் அதுல சில உபதேசங்கள் மட்டுமே விவிலியத்திலிருந்து எடுத்து நமக்கு போதிக்கப்படுகின்ற என்ன சொல்றது ஒரு உபதேசம் ஆர் டாக்டரின் என்று சொல்லலாம். மற்றவைகள் எல்லாம் பார்ப்பில்லைனால் இந்த கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய உபதேசங்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய புத்தி கூர்மையை அதிகரிப்பது, உங்களுடைய நேரத்தை எப்படி இன்னும் அதிகமாக செலவு செய்து இன்னும் பார்ப்பீர்களானால் முந்தின நிலைமை காட்டிலும் கடந்த காலத்தை காட்டிலும் வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் அதிகமாக எப்படி இன்னும் பணம் சம்பாதிப்பது, பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. இதுல நிறைய நிறுவனங்களில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி சில காரியங்களை கொண்டு வருகிறார்கள். அது எல்லா நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒரு பாலிசி. எப்படிப்பட்ட பாலிசி என்றால், நீங்க ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டரை நீங்கள் இப்படியாக கையெழுத்திடுகிறப்போ நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் என்று சொல்லி ஒன்று கையெழுத்திடுவீங்க. தெரிஞ்சு கையெழுத்திடுகிறீங்களோ தெரியாம வேலை கிடைக்கிற சந்தோஷத்துல ஒரு குதூகலத்துல நீங்கள் யாவரும் போய் அங்கே கையெழுத்திடுவீர்கள். ஆனால் அங்கே என்ன பாலிசி கூறுகிறது என்றால், ஒரு வேலையில் ஒரு பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறப்போ இன்னொரு வேலையிலும் இன்னொரு பணியிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டேஸ். அப்படி என்றால் வீக்கெண்ட் உங்க இஷ்டம், நீங்க போய் என்னத்தை வேணாலும் செய்யுங்க. அப்போ சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்ப்பீர்களானால் ஜனங்க அதிகமாக வேலையை தேடி அலைகிறார்கள். ஏனால் இந்த சம்பாத்தியம் எனக்கு போதலை. அவனுக்கு தேவை இருக்குதோ இல்லையோ அது இரண்டாவது பட்சம். ஆனால் என்னுடைய அயலானை பார், பக்கத்து வீட்டுக்காரனை பார், எதிர் வீட்டுக்காரனை பார், என் கலீகியை பார், அதாவது என்னுடைய உடன் பணியாளர் இருப்பாருங்க இல்லைங்களா ஆஃபீஸில், அவர் சிலதெல்லாம் சொல்லுவார். இப்படியாக நான் வீக்கெண்டில் இதையெல்லாம் செய்கிறேன் தெரியுமா, இந்த ப்ராஜெக்டை நான் செய்தால் எனக்கு இவ்வளவாக 1,00,000 எனக்கு கூட கிடைக்கிறது, நான் எதுக்கு அதை விட வேண்டும், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால், ஒரு தருணம் இருந்தால் எனக்கும் சற்று அறிவிப்பீர்களா? அறிவிக்கலாமே. அவர் அறிவிச்சோன்னே இவரும் போய் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் லாக் ஆயிடுவார். ஆனா இவரோட நிலைமை 20 ஆண்டுகளுக்கு முன்பே 10 ஆண்டுகளுக்கு முன்பே எப்படியாக இருந்தது என்றால், திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே இவருக்கு வேலை இல்லை. வீட்டிலேயே அமர்ந்து ஃபாஸ்டிங் உபவாசம் இருப்பது என்ன, தேவனிடம் கதறி ஜெபிப்பது என்ன, எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்க வேண்டுமே, ஆண்டவரும் கிருபையா இறங்கி ஒரு வேலையை கொடுத்தால். ஆரம்ப காலங்களில சனி ஞாயிறு முழுவதும் ஜெபத்துல இருப்பது என்ன, வேதாகம வாசிப்பிலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு அவர் தன்னையே இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் கடந்து போன ஒரு காரியமாவது. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு சர்ச்சுக்கு போறது கூட நேரம் இல்லை. சனிக்கிழமை ஃபாஸ்டிங் எல்லாம் மறந்துருங்க. சனிக்கிழமை யாருக்கெல்லாம் அதாவது ஹாலிடே விடுமுறை இருக்கிறதோ அவர்கள் யாவரும் ஏதாவது ஒரு ஊழியத்துல ஈடுபட்டிருக்கணும். ஊழியம் என்றால் நீங்கள் தெருவாக சொல்லி சுவிசேஷத்தை சொல்லணும்னு இல்லை, உங்களால முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள். எப்படியாவது நீங்க உபவாசத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப 5 நாட்களும் ஆபீஸுக்கு செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதனால் அந்த உபவாசம் என்கிற அந்த கான்செப்ட் பார்ப்பீங்கன்னா ரொம்ப அடிபட்டு போயிருது. யாருனாலையும் முன்ன மாதிரி இருக்க முடியறதில்ல. அதனால்தான் அந்த சனிக்கிழமை உங்களுக்கு மிக மிக பிரயோஜனமா இருக்கும். இப்ப ஐடி நிறுவனத்தில் இல்லாதவர்களுக்கு சனிக்கிழமை கூட வேலை தான். அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த வேலை செய்தாலும் அவர்களுடைய சம்பாத்தனையானது இவ்வளவா இருக்கிறது தொகை. ஆனால்
செலவோ வரவு இவ்வளவு, செலவு அதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. அப்போ பற்றாக்குறை எப்படி ஏற்படுகிறது? அதனால ஞாயிற்றுக்கிழமையும் நான் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இதெல்லாம் பாரம்பரிய சடங்காச்சாரத்தை போல நான் பார்த்து நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா பரலோகத்துக்கு, மோட்சத்துக்கு போயிடுவான் அப்படின்ற சொன்னதெல்லாம் கம்ப்ளீட் முட்டாள்தனம். அப்படிப்பட்ட காரியத்தை நான் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவனே ஒரு நாள் அவர் பார்ப்பீர்களானால் சற்று இளைப்பாற பிரேக் எடுத்திருக்கிறார். இந்த உடலுக்கும் சற்று பிரேக் தேவை. அப்போ அந்த நாளிலும் நான் இப்படியாக என்னை வருத்தி நான் இப்படி வேலை செய்தால்தான் என்னால் சம்பாத்தனையை கொண்டு இந்த பற்றாக்குறையெல்லாம் என்னால் சரி கட்ட முடியும் என்று நீங்கள் நம்புவீர்களானால் அது உங்களுடைய நம்பிக்கை. ஆனால் வேதாகம் என்ன சொல்ல தெரியுங்களா? வானத்தின் பணிகளை தொடர்ந்து இடம் கொள்ளாத அளவுக்கு உங்களுடைய களஞ்சியங்களை நான் புது எண்ணெயினாலும் தானியத்தினாலும் நிரப்புவேன் என்று சொல்ற வாக்குத்தத்தங்கள். There is all sufficiency in all things that you do, abundance in every good work you do அப்படின்ற ஆங்கிலத்துல அருமையாக வருகிறது. 2 கொரிந்தியர் 9:8, 2 கொரிந்தியர் 8:9 வாசித்து பாருங்கள். அப்ப இதெல்லாம் நீங்கள் விசுவசித்து ஜெபித்து இதுல உபவாசம் இருந்து இதை நம்பி நீங்கள் வேலை செய்கிறப்போ, நீங்க செய்கிற வேலைகள் இவ்வளவாக இருந்தாலும் பார்ப்பில்லானால் எப்படிதான் தெரிலங்க பிரதர், எல்லா செலவு போக இவ்வளவு மிச்சம் இருக்க கையில, என்னால பிறருக்கும் உதவி செய்ய முடியுதுன்ற அந்த சாட்சிக்கு நீங்க உட்படுத்தப்படுவீர்கள். நீங்க என்ன விசுவசிக்கிறீர்களோ அதை தான் நீங்க காண்பீர்கள். There is a will, there is a way. எதை நம்புகிறீர்களோ அதன்படியே வழி பிறக்கும், அதன்படியே அது கதவுகள் திறக்கும். ஆரம்ப காலத்துல நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் என் வேலை வாய்ப்புகள் நிமித்தமாக. நான் சிவில் இன்ஜினியரிங் படித்து நான் ஐடி நிறுவனத்திற்குள் நுழைந்ததனால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அந்நாட்களிலேயே ஆண்டவராகிய தேவன் உணர்த்தி கொண்டே இருப்பார், நல்ல காலம் உனக்கு பிறக்குது, நல்ல காலம், இந்த குடுகுடுப்பு காலையில வாசிப்பான் பாரு, அந்த மாதிரி நல்ல காலம் உனக்கு பிறக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இரு, நம்பிக்கையா இரு என்று சொல்லி 4 ஆண்டுகள் ஒரு நல்ல காலமும் பிறக்கவில்லை, ஒரு கதவும் திறக்கவில்லை. திறந்த கதவெல்லாம் உடனடியாக மூடிவிடும். கதவு திறக்கவில்லை என்று சொல்ல மாட்டேன், திறக்கும், ஆனால் 3 மாதத்தில் ஒரு 4 மாதத்துல பார்ப்பீர்களானால் கதவு மூடிவிடும். வேலை சேலரி, அதாவது ஊதியமே இல்லாம ஒரு கம்பெனியில எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவசரம் 1 வருஷம் வேலை செஞ்சேங்க. எப்படிதான் அந்த நாட்களில் நான் சமாளித்தேன் என்று தெரியவில்லை. யாரிடமும் கையேந்தாதபடி ஆண்டவராகிய தேவன் போஷித்தார். எப்படி போஷித்தார் என்றால், உடனடியாக இவர் எப்படி ஏதோ ஊழியம் பண்ணியிருப்பா, ஒரு ஊழியம்லாம் பண்ணலங்க. நீ போய் ஊரா போய் கவர் ஆஃபரிங் வாங்குற அந்த கேவலமான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பாஸ்டருங்க, ஃபுல் டைம் பாஸ்டருங்க ஹவுஸ் விசிட்டுக்கு போறாங்க, அவங்க ஆஃபரிங்கை நம்பித்தான் இருக்கிறாங்க, குடும்பம் நடத்தணும். அதனால நீங்க உங்களால யதார்த்தமான காணிக்கைகளை தந்து நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்க. ஆனா நான் ஃபுல் டைம் பாஸ்டர் கிடையாது, நான் பாஸ்டரே கிடையாது. அப்பதான் நானே கத்துக்குட்டி பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் 18 வயசுல தான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ நான் என்னத்தை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் கூப்பிட்டு ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா கூப்பிட்டு ஒரு 15,000 கொடுப்பாங்க. அதை நான் கண்ணும் கருத்துமா சேமிச்சு ஒரு மாசத்துக்கு 2 அதாவது என்னோட ரூம் ரெண்ட் 1200 ரூபாய், இன்னொரு 1200 ரூபாயில சாப்பிட்டு பஸ்ஸு எல்லாமே அதுக்குள்ள 2500 ரூபாயில எல்லாம் முடிச்சிருவாங்க. எந்த வெட்டி செலவு, இந்த சினிமாவுக்கு போறது, இதெல்லாமே இந்த கதையே கிடையாது. கண்ட ஹோட்டல்ல போய் கண்டதை திங்கிறது, கரெக்டா அதுலயே ஒரு ஷெட்யூல் போட்டு வைத்திருப்பேன். இப்படியெல்லாம் தான் என் வாழ்க்கையை நான் கடந்து வந்தேன். பெரிய பெரிய சாட்சிகள் எல்லாம் இருக்கு இதை காட்டிலும். ஆனால் அந்த நாட்களில சிறிதாக கொடுத்த ஆண்டவராகிய தேவன் தூரமாக நின்று வேடிக்கை பார்ப்பார். இவன் அதை எவ்வளவு கண்ணும் கருத்துமா இவன் செலவு செய்கிறான், புறம்புகிறானா, இல்ல புலம்பல்கள்ல ஈடுபட்டு பின்வாங்கி போகிறானா, அதே விசுவாசத்தோட அவன் முன்னேறி செல்லுகிறானா, கொடுத்த சிறிதையும் எவன் எப்படியாக கண்ணு கருத்துமா காப்பாத்துறானா, இல்ல தாம் தூம்னு செலவை செய்து இப்படியாக எல்லாவற்றையும் செலவாளியாக இருந்து செலவு செய்து விடுகிறானா என்று சொல்லி எல்லாம் வேடிக்கை பார்த்த தேவன் ஒரு காலம் வந்த பிறகு எல்லா பரிசோதனையிலும் நான் பாஸ், டிக் மார்க். அந்த கணம் எல்லாம் என் பரிசுத்த ஆவியானவருக்கே சேரும். ஏன்னா எனக்கு உபதேசம் செய்கிறவர் அவர் தான். வேதாகமத்திலிருந்து நிறைய காரியங்களை சொல்லி கொண்டே இருப்பார், உணர்த்தி கொண்டே இருப்பார். சேமிப்பதை குறித்தெல்லாம் வேதாகமத்துல ஏகப்பட்ட காரியங்கள் உண்டு. அவைகளெல்லாம் நான் தியானிக்க அந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபட அதிகமாக சேமிக்க தொடங்கினேன். ஒரு வருடம் ஊதியம் இல்லை, கடனும் இல்லை, யாரிடமும் கையேந்தவும் இல்லை. அப்புறம் இதற்கு பேர் என்ன? சேமிப்பு தானே.
நீங்க சேமிச்சு வச்சபடி உங்க வாழ்க்கையை கடனே எல்லாம் வாழ்ந்துட்டீங்க, ஊதியமே கிடைக்கலைங்க, 4 முறை தான் வருஷத்துக்கு ஊதியமே தருவான். அப்பொழுதெல்லாம் பார்ப்பீங்களானா ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க செட்டு இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, இருக்கவும் கூடாது. நானாக ஒரு நியமங்களை எல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில தனிமையா இருப்பது எப்படி என்று சொல்லி எல்லாம் நான் கற்றுக்கொள்வேன். ஆனால் ஒரு காலத்துல ஆண்டவர் கதவை திறந்த பிறகு நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள், நிறைய நல்ல நட்புகள் உருவானது. அப்பொழுதெல்லாம் பார்ப்பீங்களானால் சனிக்கிழமை கூட நான் வேலைக்கு செல்லணும், ஆனால் தேவனாகிய கர்த்தர் சனி ஞாயிறு எனக்கு லீவு கொடுத்தார். அப்பொழுதெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக ஜெபிப்பேன். இப்பொழுதும் தான் ஃபாஸ்டிங் குறிப்பாக இருந்து நான் உபவாசத்தில் ஜெபிப்பேன். அப்ப ஆண்டவருக்கு அது நன்றி கடனாக நான் காணிக்கையாய் அதை அந்த 4 நாட்களை நான் ஒப்பு கொடுத்து விடுவேன். இப்ப எதற்காக இதை என்னுடைய சொந்த சாட்சியாக நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு யாரெல்லாம் இந்த பற்றாக்குறையில நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்களோ, இது நிரந்தரம் அல்ல. 2 கொரிந்தியர் 4:17-18 அதை தான் சொல்லுகிறது. எதுவுமே நிரந்தரம் அல்ல. பிரசங்கி 3ஆவது அதிகாரம் 1-8 வரைக்கும் பல காலங்கள் உண்டு. அழுவதற்கு ஒரு காலம் இருந்தால் நகைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. அதிலே நீங்கள் விசுவாசம் கொண்டு நீங்க இப்படியாக இருக்கிறப்போ உங்களையே நீங்க வருத்தி இப்படியாக ஓடிக்கொண்டே இருப்பீர்களானால் ஒரு காலகட்டத்துல உடம்பு சரியில்லாம போயிடும். உங்களுக்கு ஓடி உழைக்க பலன் இருக்கு, இப்ப இருக்கு, ஆனா இப்போ ஓட்டமா ஓடுவீங்க பாருங்க, அது தெரியாது. 40 வயது முடித்த பிறகுதான் ஒவ்வொரு பலவீனங்களாய் உருவாகும் உடல்ல. அதனால இளைப்பாறுதல் தேவை. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தன்னுடைய குமாரனை குறித்தும் தன்னுடைய குமாரத்திகளை குறித்தும் ஆண்டவராகிய தேவன் மிகவும் அக்கறை உள்ள தேவனாகியும் வைராகியம் உள்ள தேவனாகவும் இருக்கிறார். இது எல்லாமே ஒரு சோதனையின் காலம். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் பரிசோதித்து பார்க்கக்கூடிய சோதனையின் காலத்தை அவர் அனுமதிக்கிறார். இதுல எவன் ஒருவன் நிலை நிற்கிறானோ அவனுக்கே ஜீவ கிரீடம் என்று யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பல மாதங்களாக சில ஆண்டுகளாக நாம் இந்த வேதாகமம் தொடர் போதனையில நாம் ஈடுபட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 7வது அதிகாரத்தின் முடிவு தருவாயில இருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளும் ஏறத்தாழ 175 அத்தியாயங்களை நாம் செய்திருக்கிறோம். இவைகளெல்லாம் நீங்கள் கண்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம். இல்லை என்றால் தயவு செய்து இதெல்லாம் கோர்வா அப்படியே கேட்டுட்டு வாங்க. செஷன்ஸ் 1, 2, 3, 4ன்னு வரணும். திடீர்னு 175க்கு வந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. அப்போ இந்த ஆதியாகமம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் என்றால், இந்த ஆதியாகமத்திலிருந்து தான் எல்லாமே உருவாகிறது. எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்தாதான் 10ஆம் கிளாஸுக்கு போறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சரியா படிச்சீங்கன்னா, இல்லை நல்லா படிச்சீங்கன்னு வைங்களேன், 10ஆம் கிளாஸ் எழுதி நீங்க பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க் வாங்கலாம். இன்னைக்கு பாஸ் பண்றதுலாம் ஒரு விஷயம் கிடையாதுங்க. 90% வாங்குறீங்களா, அவ்வளவுதான் பேச்சு. இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு. ஆனா எதையும் வாசிப்பதற்கும் எதையும் கேட்பதற்கும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் இந்த வேதாகமத்தை வாசிப்பதற்கு தான் எனக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். வேதாகமத்தோட கட்டமைப்பில் இருந்து தான் எல்லாமே உருவானது. இந்த உலக சரித்திரத்திலே நீங்க பார்ப்பீங்கன்னால் வேதாகமம் கட்டமைப்பில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதிலேயும் முக்கியமாக ஆதியாகமம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, போகட்டும். 1லிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் படைப்புகளை அங்கே சிருஷ்டிக்கிறார். புதிதாய் உருவாக்கக்கூடிய காரியமானது மனிதனும் மனுஷியும் தான். மற்றவைகள் எல்லாம் ஏற்கனவே யுகமாக இருந்ததுதான். உண்டாவதாக, லெட் தேர் பி, உண்டாவதாக என்றால் உருவாக்கவில்லை, ஏற்கனவே உருவாக்கப்பட்டன. ஆனால் முதல் முறையாக ஆண்டவராகிய தேவன் தம் படைப்புகளிலே இல்லாத ஒரு மகத்துவம், முக்கியத்துவம், விசேஷத்துவம் வாய்ந்த ஒரு மனிதனை உண்டாக்குறார். தன்னுடைய சாயலாக உண்டாக்குறார். தன்னுடைய ஆவியை உடையவனாய் ஆண்டவராகிய தேவன் அவனை வணைகிறார். ஒரு மிஷின்ல போட்டு துணியை நெய்வதை போல அவர் நெய்து இப்படியாக உருவாக்குறார். விலா எலும்புல இருந்து எடுத்து ஏவாளை உருவாக்குறார். எல்லா படைப்புகளுக்கு மேலும் அதிகாரம் கொடுத்து, இந்த ஜீவ விருட்சம் இருக்கக்கூடிய கனியை நீங்கள் சாப்பிடுங்கள், ஆனால் அந்த விருட்சம், தீமை நன்மை இருக்கக்கூடிய விருட்சத்தை நீங்கள் தொடவே கூடாது. இந்த சரியான மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லணும் என்றால், அந்த திசையிலேயே உங்க பார்வை போகக்கூடாது என்று சொல்லி இப்படியாக கட்டளையை கொடுக்கிறார். ஒரே கட்டளை தான். ஆனால்
பிசாசானவன் வஞ்சித்து இப்படியாக ஏவாளை வீழ்கடிக்கிறான். அந்த அம்மா பணத்தை சாப்பிட்டுட்டு புருஷன்கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் ஒரு பேச்சு சொல்லாம அப்படியே வாங்கி சாப்பிட்டு அவரும் நல்லா ஏப்பம் விட்டு, அப்பா நல்லா இருக்குல்ல இந்த பழம் அப்படின்னு சொல்ல மாத்திரத்துல அவர்கள் மகிமை இழந்து போனார்கள். தங்களுடைய நிர்வாண கோலத்தை உணர்ந்தார்கள். பிசாசுக்கு அடிமையாய் மாறினார்கள். பாவம் பிறந்தது. தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியேற்றி இப்படியாக அவருடைய சம்பாஷணையும் அங்கே துண்டிக்கப்பட்டது. அதற்கப்புறம் அவர் பேசுறதே நிறுத்திட்டார். பகலின் குளிர் நிழல்ல வந்து அவர்களோட சம்பாஷிக்கிற தேவன் அவர். அனுதினமும் வெளியே போய் வேர்வையை சிந்தி இப்படியாக அறுவடை செய்து, விவசாயம் செய்து அறுவடை செய்து, இப்படி ஆடு மாடுகள் எல்லாம் மாமிசத்தை எல்லாம் சாப்பிட தொடங்கி விட்டார்கள். என்னால் அங்கே ரத்தம் நனது சிந்தப்பட்டு தான் அந்த தோல் ஆடையை எடுத்து ஆண்டவராகிய தேவன் ஒரு போர் உடையை அவர் செய்து கொடுக்கிறார். இந்த காரியமெல்லாம் நமக்கு அறிந்த உண்மைதான். ஆனால் பாவத்தோடைய பின்விளைவு மனிதன் பார்க்க தொடங்கி விட்டான். பூமி சபிக்கப்பட்டது. மனிதனும் சாபத்திற்குள்ளாக நடத்தப்பட்டான். கொலை முதல் கொலை ஆபேல் கொல்லப்பட்ட காரியமாவது, அதற்கு பின்பே கொலையெல்லாம் சர்வசாதாரணமான காரியமாக மாறிவிட்டது. அதற்கு பின்பே பார்ப்பில்லானால் எல்லா விதமான காம விவகாரங்கள், விக்கிரகங்கள், இப்படியாக மனிதன் தன்னுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு எல்லா படைப்புகளையும் கொண்டு வந்து விட்டான். அசுசியான காரியங்களும் அசுத்தமான காரியங்களும் கர்த்தரால் அருவருக்கப்படக்கூடிய காரியங்களும், மனிதன் மிருகத்தை கூட அவன் விட்டு வைக்கல. அந்த மிருகத்தோடு கூட உடலுறவு வைக்கக்கூடிய ஒரு கேவலமான அவல நிலைமைக்கு தள்ளப்பட்டான். இந்த காலகட்டத்தில் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. எல்லா காலங்களிலும் உண்டு. இப்பொழுதெல்லாம் அதிகரித்திருக்கிறது. ஓரின சேர்க்கை இதெல்லாம் அதிகரித்திருக்கு. லீகலைஸே பண்ணிட்டாங்க. 19வது நூற்றாண்டு வரைக்கும் பிரிட்டன் இருக்கு இல்லைங்களா, பிரிட்டிஷ், அங்க வந்து கையங்கழமா இந்த ஹோமோசெக்சுவலை பிடிச்சாங்கன்னா தூக்கில போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட லா இருந்தது. 1990கள் வரைக்குமே இருந்தது. அதற்கு பின்பே கொஞ்சம் கொஞ்சமா அதை ரிலாக்ஸ் பண்ணி இன்னைக்கு லீகலைஸ் பண்ணிட்டாங்க. யார் வேணா யாரு கூட வேணாலும் சுத்தலாம். அப்போ 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் பார்த்து விசனப்படுகிறார். இந்த மனிதனை உருவாக்குனதற்கு நான் விசனப்படுகிறேன், இதை அழித்து விடுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் நோவா கிருபை பெறுகிறார். நோவாவின் பேழை என்கிற ஒரு திட்டம் பிறந்தது. ரட்சிப்பு நோவாவின் பேழையின் மூலமாக நோவா குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு உரிய ஒரு காரியம். அது நோவாவின் பேழை என்றால் இயேசுவின் நாமம்தான் நோவாவின் பேழை. மகா ஜலப்பிரளயம் என்கிற ஒரு பெரிய பேரழிவை குறித்து ஆண்டவராகிய தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த மகா ஜலப்பிரளயம் என்னவென்று சொல்லி பார்ப்பீர்களானால், மகா உபத்திரவ காலத்திற்கு அது ஈடாக இருக்கும், ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ அந்த மகா உபத்திரவ காலம், மகா ஜலப்பிரளயம், இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அருமையான வேத பாடங்களை நாம் படித்தோம். ஏறத்தாழ அதுலயே பார்ப்பீர்களானால் ஒரு 15லிருந்து 20 செஷன்ஸ் அதுலயே கொடுத்துருக்கோம் 7வது அதிகாரத்திலேயே. அது முடித்து விட்டோம். 7வது அதிகாரத்தை முடித்து நாம் 8வது அதிகாரத்துக்குள் வெற்றி நடை போட இருக்கிறோம். இதுல 8வது அதிகாரத்தில் 2 பகுதிகள் பார்க்கலாம். அவைகளை ரத்தன சுருக்கமாக நாங்கள் சொல்லி இன்றைக்கு ஒரு முன்னரை போல சொல்லி பார்க்கலாம். ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். 8வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் 2 பகுதிகள். 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தை நாம் சேர்த்து தான் பார்க்க முடியும். அது அவங்க எப்படிதான் அப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்னு தெரியல. 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் ஒரே கோர்வா, ஒரு அதிகாரத்தை போலதான் பார்க்க வேண்டும். அப்ப 8, 9 அதிகாரத்தில் 2 காரியங்களை குறித்து ஆண்டவராகிய தேவன் இங்கே உணர்த்த விருப்பமாயிருக்கிறார். ஒன்று, நோவாஸ் டெலிவரன்ஸ். நோவாவின் அது டெலிவரன்ஸ் என்றால் ரட்சிப்பு என்று சொல்லலாம், இல்ல விடுதலை, விடுவிப்பு, லிபர்ட்டி, பர்ஃபெக்ட் லிபர்ட்டி இல்லைங்களா, ஃப்ரீடம். டெலிவரன்ஸ் என்றால் சுதந்திரம் என்று சொல்லலாம். இப்படி எதிலே இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார்? இப்போ சுதந்திரம், விடுவிப்புதல், இதெல்லாம் பார்ப்பீர்களானால் அருமையான ஒரு பதங்கள். அதை கேட்கும் மாத்திரத்திலேயே உங்களுடைய ஆவியிலையும் மாம்சத்திலையும் ஒரு எழுச்சி உண்டாகிறது, ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய காரியமாவது. ஏனென்றால் இந்த உலகத்துல அதிகமாக நாம் கேட்க முடியாத பதமாய் இந்த விடுதலை என்கிற பதம் மாறிவிட்டது. யாரை எடுத்தாலும், எந்த
திசையில நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்கிறார்கள். அடிமைகள் போல நிறுவனங்களுக்கு செல்வதும், அடிமையை போல அங்க வேலைகளை செய்வதும், அடிமையை போல ஒரு வீட்டுல வந்து ஒரு மனைவி, புருஷன் தான் அதிகாரியுமா இருப்பா. இல்ல சில புருஷங்க வந்து மனைவி மாதிரி, மனைவி மாதிரி தான் அங்க புருஷனா இருக்கிறாங்க. குழந்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாட சுமை இருக்கு பாத்தீங்களா, இந்தியா தேசத்தை போல இப்ப எவ்வளவுதான் மார்க் வாங்கினாலும் பத்த மாட்டேங்குதுங்க. 95% எடுத்தாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. பணம் மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா இங்க கேஸ்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்கு. கிறிஸ்துவர்கள் குறிப்பாக ஜெனரல் கேட்டகரியில போய் விடுகிறார்கள், அதாவது ஃபார்வர்ட் கேஸ்ட் மாதிரி. அப்போ அங்க ரிசர்வேஷன்ல உங்களுக்கு பேக்வர்ட் கேஸ்ட், ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இதுலலாம் நிறைய உங்களுக்கு அங்க சீட்டு போறதுனால நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்புங்கிறது வந்து மிக மிக குறைவு. அப்போ இங்க பிள்ளைகள் யாவரும் அந்த விதமான ஒரு பாட சுமை, ஒரு பழுவுக்குள்ளாக அங்க சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். ஒரு விதமான சிறைச்சாலை வாழ்க்கை தான் இந்த மாணவ வாழ்க்கை. எங்க காலத்துல இருந்தே நாங்க அப்படித்தான் இருக்கோம். நான் தூக்காத மூட்டையே கிடையாது, ஒரு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போவேன். அவ்வளவு டியூஷன்ஸ். காலையில 5:45 வீட்டை விட்டு நான் ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சி போனேன்னா காலையில ஒரு டியூஷன் முடிச்சுட்டு, ஸ்கூலு முடிச்சுட்டு சாயங்காலம் 2 டியூஷன்களை முடித்து விட்டு தான் வர வேண்டும். ஏனென்றால் நான் படித்தது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில ஸ்கூலில். அங்கே கார்மல் கார்டன் என்று மிக தலை சிறந்த ஒரு ஸ்கூல்ல தான் நான் படிக்க வைத்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் பெருசு பெருசா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஏன்னா நான் ஒரு பெரிய இன்டெலெக்ட் எல்லாம் கிடையாது. பாதி வந்து களிமண்ணு தான் இருந்தது தலையில. ரொம்ப எளிதாலாம் எனக்கு புரிஞ்சிடாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும். சரி, நம்ம காலத்துல தான் அப்படி காலப்போக்கில் இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிரும், குழந்தைங்கள்லாம் வேற விதமான டெக்னாலஜிக்குள்ள எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு அப்போவே அந்த காலங்களிலே நாங்கள் பேசிக்கொள்வோம். ஆனால் அப்ப இருந்த நிலைமை காட்டிலும் இப்ப இருக்கிற நிலைமை மூட்டை டபுள் சைஸ் ஆயிடுது. ஒரு வேலைக்கார அம்மா தூக்கிட்டு போகுது ஒரு பையனோட மூட்டையை, அவனால தூக்க முடியல, அவனுக்கு தோல்லாம் வலிக்குது, பேசிக்கிட்டே போறாங்க அவங்க. அப்போ மாணவர்களுடைய வாழ்க்கை பார்ப்பிலானால் அது ஒரு விதமான சிறைச்சாலையின் வாழ்க்கை. அதே போல அந்த மாணவ ஒரு இது காலகட்டத்தை முடித்து நீங்க என்ன ஆகுறீங்க, காலேஜுக்கு போறீங்க. அங்கேயும் திருப்பி மாணவனாய் சேருகிறீர்கள். அங்கே காலேஜ்ல முதல் வருஷம் எப்பவுமே ரொம்ப ஹாயா ஜாலியா இருக்கும். 2வது வருஷம் ஆக கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸா இருப்பான். 3வது வருஷம் 4வது வருஷம் ஆக வேலையை பத்தி, வாழ்க்கையை பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க பசங்க. ஒரு மாதிரி பித்து பிடித்தது போல, பைத்தியம் பிடித்தது போல, பயத்திலையும் திகிலையும் நடுநடுங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இன்றைக்கு கல்லூரிகளிலே நீங்கள் பார்க்க முடியும். பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டியில எல்லாம் பார்ப்பீர்களானால் குழந்தைங்கள்லாம் பயங்கர ப்ரெஷர். இன்னைக்கு சூசைட் ரேட், தற்கொலை செய்து படிக்கவே தற்கொலை செய்து கொள்றாங்க. ஏன்னா அவங்க எவ்வளவுதான் படித்து எழுதினாலும், மார்க் எவ்வளவுதான் வாங்கினாலும், இது பத்தாது என்று சொல்லிதான் இந்த உலகமானது இவர்களை ஒரு விதமான நிர்பந்தத்துக்குள்ளாக நடத்தி செல்லக்கூடிய காரியமாவது. அப்ப இவர்களை கேட்டு கேட்டு நான் எவ்வளவுதான் படித்தாலும் இது பத்த போறதில்ல. நான் படிச்சு முடிச்ச பிறகு எல்லாரும் என்னை தூர்த்தி துப்ப போறாங்க, எல்லாரும் என்னை காரி உமிழ்ந்து என்னை அவமானப்படுத்த போறார்கள், என்னை பெற்றவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறார்கள், அவருடைய முகத்துல நான் எப்படி முழிப்பேன், அதனால் என் வாழ்க்கையை நான் மாய்த்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த இந்தியா தேசம் முழுவதும் பார்ப்பில்லைனால் வாரத்திற்கு அல்ல நாளுக்கு யாரோ ஒரு ஸ்டூடெண்ட், கல்லூரி மாணவர்களோ மாணவிகளோ தற்கொலை, குறிப்பாக ரிசல்ட் எல்லாம் வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தற்கொலைகள் நடக்கும். இன்றைக்கு மட்டுமல்ல, அந்த காலங்கள் இருந்து. அப்ப அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்து இருந்து அந்த இடத்துல அடிமைகளாகவே வாழ்ந்து அடிமைகளாகவே மரித்து போற காரியமாவது. அந்த கல்லூரியிலிருந்து வெளியில வந்து, பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு கிராஜுவேட்டாக வெளியில வந்து வேலை தேடலாம் என்று சொல்லி பார்ப்போமானால் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அவன் கல்லூரிக்குள்ள நுழைகிறப்போ ஐடி என்ஜினியருக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருந்திருக்கும். ஆனா அவன் முடிக்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆயிரும், உடனே வேலை கிடைக்காது. உடனே வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது, கடனை உடனே வாங்கி எல்லாம் படிக்க வச்சிருப்பாங்க. அப்போ பையன் கிடைக்கிற வேலையை ஸ்விக்கி டெலிவரி, இந்த மாதிரி என்ஜினியர்ஸ் நிறைய பேர் ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ், அமேசான் டெலிவரி பாய்ஸ் வேலை செய்யறாங்க. அப்போ 1 வருஷம் 2 வருடம் ஆக என்ன ஆகுறதுன்னு கேட்டா பார் ஆயிடுது. அதாவது என்னன்னா 2 வருஷம் வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்தீங்களா, அப்ப ஐடி இன்ஜினியரிங்க்கு தேவையான வேலை கிடைக்காது.
ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அவர் அந்த காலத்து என்ஜினியர், ரிசப்ஷனிஸ்டா வேலை செய்யறாரு. அப்ப அவர் கதையெல்லாம் சொன்னார். இதே மாதிரி கதை தான். உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கல. அப்ப என்ன ஆகுது? அவர் படித்தது ஒன்று, செய்கிற வேலை இன்னொன்று. அப்போ அடிமைத்தனத்துக்குள்ள அவரும் தள்ளப்படுகிறார். அதற்கு பின்பு ஏதோ ஒரு வேலையை பிடித்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை மறுபடியும் இன்னொரு அடிமைத்தனத்துக்குள்ள வருது. இப்படியே மனிதனோட வாழ்க்கை, லைஃப் சைக்கிள் என்ற காரியத்தை பார்ப்பீர்களானால், ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்குள்ளும், ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ளும், தனக்கு பிரியமில்லாதது, தனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பது ஒரு ரொட்டீன், அதாவது ஒரு என்ன சொல்றது, நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வாழ்க்கையை போல மாறிவிட்டது. மனிதனும் அதற்கு ஒத்து போகக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டான். ஏதோ கிடைக்கிறது, அரை வயிற்று கஞ்சியும் கைக்கும் வாய்க்கு எட்டுன ஒரு ஏதோ ஒரு சோறு கிடைச்சா போதுங்க, காலத்தை தள்ளிட்டு போய் சேர வேண்டிதான். இப்படிப்பட்ட ஒரு கன்ஃபெஷன்ஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா? யாரை கேட்டாலும் இப்படிதான், அன்னைக்கு வாழ்க்கை இருந்தா போதுங்க. மத்திய 6:34 அதுதான் சொல்லுது. நாளை தினத்தை குறித்து கவலை கொள்ளாதிருங்கள், தேவன் உங்களை போஷிப்பார், வானத்தின் பட்சிகளை போஷிக்கிற தேவன் உங்களை மறந்து போவாரோ, அது வேற. அப்படி நினைக்கிறவ பார்ப்பீர்களானால் அதிகமாக நீங்க செழிப்புல தான் இருந்திருக்கணும். ஒருபோது நீங்க இப்படி தரித்திரத்திலிருந்து அந்த வசனத்தை நீங்க பார்க்க கூடாது. அந்த வசனம் தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்காக இல்ல தரித்திரத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறவர்களுக்கு எழுதப்பட்ட வசனம் அல்ல. மாறாக நீங்க செழித்தோங்கி இருப்பீர்கள், ஒன்றிலும் குறைவுபட மாட்டீர்கள், வாளாகாமல் தலையாக இருப்பீர்கள், கீழாகாமல் மேலாக இருப்பீர்கள், தள்ளப்பட்ட கல்லா இல்ல மூளைக்கல்லா இருப்பீர்கள். உயர்ந்த ஸ்தானத்துல தான் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் இருந்ததாக வேதாகமம் சொல்லுகிறப்போ, உங்களுடைய சிந்தை எப்படி இப்படியாக மாற்றப்படுகிறது என்றால், இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து, குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்தில் வைத்திருப்பதுல இந்த பிசாசு பார்ப்பில்லைனால் இஸ் அ மாஸ்டர் கிராஃப்ட், மாஸ்டர் ஸ்கில்ட் பர்சன் அப்படி என்று சொல்லலாம். என்ன எப்படின்னு சொன்னா, ரொம்ப திறமை வாய்ந்தவன். எப்படியோ உங்களுடைய மனதை குழப்பி, உங்களை எப்படியோ அந்த சமாதானப்படுத்தி, இப்படிதான் வாழ்க்கை என்று உங்களை தரித்திரத்திலேயே வைத்து, அடிமைத்தனத்திலேயே வைத்து, உங்களை இப்படியே மாய்த்து கொன்று விடலாம் என்று சொல்லிதான் அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு சொந்த வீடே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளவோ கிறிஸ்துவர்கள் கூட பழகியிருக்கேன். அதுல ஒரு 10% கூட சொந்த வீடு கிடையாது. மற்றவங்க எல்லாமே வாடகை வீடு தான். அதுல ஒரு பெருமிதம் வேற. தூக்காத பைபிள் இல்லை, போகாத சர்ச்சில், அட்டன் பண்ணாத ப்ரேயர் மீட்டிங் இல்லை. ஆனால் ஏன் இந்த காரியமானது நுழைந்தது என்றால், உங்கள் புத்தி சுவாதியம் அப்படியாக அங்க தயார் நிலையில் இருக்கிறது. இப்போ உங்களுடைய புத்தி சுவாதியத்துல அடிமைத்தனம் தாங்க எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து விட்டீர்களா, கன்வின்ஸ் ஆகி விட்டீர்கள் என்றால், அதை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஏற்கனவே அடிமைகளாக வாழ்ந்த இப்போ பார்ப்பீங்கன்னா 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பே சுதந்திரம் கிடைத்தது. எங்க? அமெரிக்கா தேசத்திற்கு. அப்பொழுது பார்ப்பீர்களானால் அடிமையாய் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்லேவரி இஸ் வெல் நோன் கான்செப்ட். ஸ்லேவ் மார்க்கெட் என்ற அடிமைகளை விற்கக்கூடிய ஒரு சந்தை இருக்கும். அந்த சந்தையில போய் அடிமைகளை காய்கறி வாங்குவதை போல விலை கொடுத்து வாங்கலாம். நீங்க விலை கொடுத்து வாங்கி விட்டீர்கள், ஆனால் அவர்களை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், உங்க இஷ்டம், உங்களுக்கு அடிமை. அந்த சுதந்திரம் கிடைத்த அந்த செய்தியானது நிறைய பேருக்கு தெரிவிக்கப்படாமலே இருந்தது. முதலாளிகளுக்கெல்லாம் தெரியும், ஆனால் அவர்கள் தெரிவிக்கப்படலை. அப்ப அவர்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து இருந்து பழகினதுனால அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். ஒரு நாளில அவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பின்பேதான் சில பேத்துக்கெல்லாம் தெரிந்தது, அடிமைத்தனம் என்பது எடுக்கப்பட்டது. வேலை வாய்ப்புகள் இவர்கள் கொடுக்க வேண்டும், அதற்கு ஊதியம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் கவர்மெண்ட்ல சென்று நாம் இதையெல்லாம் கம்ப்ளைண்ட் செய்யலாம் என்று சொல்லிடலாம். அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட மாத்திரத்துல அப்படியாக அவருடைய அடிமைத்தன கோலங்கள் எல்லாம் மாறினது. இன்னும் கூட பார்ப்பீர்களானால் கருப்பர்களை அவர்கள் அடிமைகளைப் போலதான் நடத்துகிறார்கள். வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த விதமான ஒரு முரண்பாடு இந்நாள் மட்டும் அப்படிதான் இருக்கிறது. அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு பிசாசு ஒருபோதும் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. உங்களோடு கூட தர்க்கம் செய்கிறவனா இருக்கிறான், உங்களோடு கூட போராடுகிறவனா இருக்கிறான். இப்ப இதை குறித்து தான் நாம் அதிகமாக பார்க்க போகிறோம். அதாவது எப்பொழுதும் நான் சொல்வது ஒன்றைத்தான்,
அதை நான் மறுபடியுமாக அழுத்தி அழுத்தி அழுத்தமும் திருத்தமுமாய் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. ஆனால் பழைய ஏற்பாடை பழைய ஏற்பாடாகவே நீங்கள் பார்த்து படிக்கிறப்போ புதிய ஏற்பாடோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காமல் இருப்பதனால் நீங்கள் என்ன விதமான காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்றால், பழைய ஏற்பாடோட அந்த உடன்படிக்கையிலேயே இன்னும் நிறைய பேர் அந்த வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்க, குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி. அது எதனால அந்த பழமொழி வந்துச்சுன்னு தெரியல, எப்படியோ வந்துருச்சு. அப்ப அந்த கட்டமைப்போடு கூட நாம் எந்த கட்டமைப்பை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் புதிய ஏற்பாடோடைய கட்டமைப்பை. ஏனென்றால் பழைய ஏற்பாடிலிருந்து தான் புதிய ஏற்பாடு பிறந்தது. இயேசு கிறிஸ்து மத்திய 5வது அதிகாரம் 17வது வசனத்துல, I never came to abolish the old covenant laws and commandments, but I have come here to accomplish. நான் அதை நிராகரித்து போட எடுத்து போட வரவில்லை, ஆனால் பழைய ஏற்பாடை நிறைவேற்ற வந்தேன். அதை நிறைவேற்றி அதிலே இருந்து புதிய ஏற்பாடு பிறந்தது. புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் அநேக சம்பந்தம் உண்டு. ஒரு தம்பதியார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு இவர்களுடைய சுவாபம் தான் இருக்கும். ஏனென்றால் அந்த இரத்த அணுக்கள் எல்லாம் வைத்துதான் அந்த குரோமோசோம், இந்த முட்டையோடு கூட அது சந்தித்து இப்படியாக குழந்தை உருவாகுது, சிசு உருவாகுது இல்லைங்களா? அப்போ இவர்களுடைய சுவாபம் தான் அவர்களுக்கு இருக்குமே தவிர, பக்கத்து வீட்டுக்காரனோட சுவாபம் இருந்ததுன்னா கதை வேற மாதிரி போயிடும். என்ன சொல்றேன்னு உங்களுக்கு அர்த்தம் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஆகையால் பிரியமானவர்களே, நாம் எதை குறித்து இங்கே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், இந்த 8வது அதிகாரத்து முழுவதும், 8வது அதிகாரத்தில் இங்கே ரட்சிப்பு, டெலிவரன்ஸ், விடுதலை, ஃப்ரீடம், சுதந்திரம், இந்த காரியமெல்லாம் புதிய ஏற்பாடுல எப்படியாக நாம் பார்த்து இயேசுவின் நாமத்தின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அந்த ரட்சண்யம் என்கிற அந்த காரியம், ரட்சிப்பு என்கிற காரியம், விடுதலை, அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை என்கிற காரியம், இதை நாம் நன்றாக நாம் ரத்தன சுருக்கமாக இதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆனால் நிறைய காரியங்களை நாம போக போக கற்றுக்கொள்ளலாம். இங்கே நோவாவின் நிலைமையை பார்ப்பீர்களானால், அவர் பல மாதங்களாக அந்த அவருடைய பேழையில சுத்தி கொண்டே இருக்கிற காரியமாவது. இதெல்லாம் நம்ம 8வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 150 நாட்கள் அங்க நீரானது மட்டும் இருந்தது, ஏறத்தாழ 6 மாதம். அதற்கு முன்பே பார்ப்பீங்களானால் மழையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசம் மழையே பெஞ்சிருக்கு. ஆனா 40 நாட்கள் பெஞ்ச மழை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஏறத்தாழ 1 ஆண்டு காலம் அவர் வந்து பார்ப்பீங்களானால் ஒரு சிறை பிடித்த வாழ்க்கை, அந்த பேழைக்குள்ளேயே இருப்பதென்றால் மனுஷன் ஓடி ஆடி வேலை செஞ்ச மனுஷன். அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள போட்டு பேழையில அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா 1 வருஷம் ஃபுல்லா. யோசித்து பாருங்க. நேவியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்ப்பில்லைனால் அங்க கப்பல் இல்லையா, 6 மாசம் கடல்ல இருப்பாங்க, 6 மாசம் பூமியில இருப்பாங்க. இப்படி மாறி மாறி இருக்கும் உங்களுக்கு வேலை. ஆனா கடல்லே இருக்கும். 6 மாசம் வந்து கடலுக்குள்ள இறங்குனாங்கன்னா வெளில வரவே மாட்டாங்க, பழகி போயிடும். ஆனால் அவர்களுக்கு எப்படா வந்து இந்த பூமியை பார்ப்போம்னு இருக்குமாமா, ஏக்கம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் வந்து ஒருத்தர் நேவியில இருக்கார். அவர் சொல்லக்கூடிய காரியமாவது, இப்போ ரிட்டையர் ஆயிட்டார். அவரு சின்ன வயசுலயே ரிட்டையர் ஆயிட்டு இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன்ங்கிற அந்த பட்டத்தோட வேற எங்கேயோ வேலை பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்போ அந்த சிறைச்சாலை வாழ்க்கை அந்த விதமான ஒரு அடிமை போல தானே. நோவா பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலுக்குள்ள வாழ்ந்துட்டு நான் பெரிய ராஜா, எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் சொன்னா எல்லாம் சிரிச்சிருவாங்க. கப்பல்ல இருந்து ரட்சிக்கப்பட்டார், அந்த ஒரு பேழை இருந்ததுனால் காப்பாற்றப்பட்டார். ஆனால் பேழைக்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை அனுபவம் தான். ஒரு நாகரிகத்தை இழந்து போனார்கள், ஒரு விதமான சுதந்திரத்தை இழந்து போனார்கள், ஒரு விதமான ஒரு ஃப்ரீடம். இங்கே ஆடு மாடு குதிரைகளோடு அப்படியே சேர்ந்து பிரயாணம் செய்யறது. நீ அப்போ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? இது அல்ல வாழ்க்கை. அவர் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை நடைமுறையெல்லாம் வேறையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்ப்போமானால் வேற விதமான ஒரு கட்டமைப்புக்குள் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் பாவத்துடைய பின்விளைவு. இது சரியா? இது சரியல்ல. அதனால நோவாக்கு ஒரு விதமான சுதந்திரமும் ரட்சிப்பும் தேவை.
இதே போலதான் இந்த உலகத்துல பல காரியங்கள் நடந்தது. 4000 வருடங்களும் அடிமைத்தனத்துல தான் இருந்தது. மெஸ்ஸியா வராவிட்டால் உங்களுக்கு யாருக்கும் ரட்சிப்பு கிடையாது, யாருக்கும் விடுதலை கிடையாது என்பதுல மிக தென்னந்தெளிவுமாக ஆண்டவராகிய தேவன் அந்த காரியத்தை உணர்த்திருக்கிறார், அந்த காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இல்லைங்களா? அதன் மூலமாக மெஸ்ஸியாவும் பிறந்தார். மெஸ்ஸியா மூலமாக அங்கே ரட்சிப்பு பிறந்தது. அந்த ரட்சிப்பை யாருமே அவர் மெஸ்ஸியாவாக இருந்து போதிக்கிறப்போ புரிந்து கொள்ளவே இல்லை. அனைவரும் அவரை நிராகரித்து போடுவார்கள். இதெல்லாம் வெளிப்பாடாக ஐசியா புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. வாரினால் அடிப்பார்கள், அலங்கோலப்படுத்துவார்கள், அந்த கேடு அடைந்து அவர் இப்படியாக மரிப்பார். அவர் மரித்த பின்பே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சாயலில் இறங்கி எனக்கும் உங்களுக்கும் பல காரியங்களை நினைவூட்டி, இயேசு கிறிஸ்து போதித்த காரியங்களை நினைவூட்டி அவர் நம்மை வழி நடத்துவார், புதிய ஏற்பாடுக்குள் வழி நடத்துவார் என்று யோவான் 14:16, யோவான் 14:23-26 நீங்க வாசித்தால் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதுதான் நடைமுறைக்கு வந்த ஒரு காரியம். அதன்படிதான் இந்த உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன்படிதான் நாம் யாவரும் ஜீவிக்கிறோம். அந்த கட்டமைப்பு இல்லை என்றால், அந்த இயேசு என்கிற நாமம் இல்லை என்றால், ரட்சிப்பு என்கிற காரியமே இல்லாமல் போயிருக்கும். ஆக ஒரு காலகட்டத்தில் மோசே பக்தனுடைய அந்த நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் கொடுக்கப்பட்டதுல லேவியர் ஆகமத்துல பலியிடுதலை குறித்து ஆண்டவராகிய தேவன் மிகவும் அழுத்தம் கொடுக்கபடி ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறார். யாரெல்லாம் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்வீர்களோ அந்தந்த பாவங்களுக்கு பரிகாரம். இன்றைக்கும் பார்ப்பிலானால் பிற மதத்தார்கள் அந்த பரிகாரம் என்கிற அந்த பரிகார பூஜைகள் இப்படி என்றெல்லாம் செய்வார்கள். அப்படி என்றால் என்ன? பாவம் பிறந்தது, ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது, முன்னோரின் சாபம், ஏதோ ஒரு சாபம் இன்றைக்கு உங்க குடும்பத்தை போட்டு வதைத்து கொண்டிருக்கிறது. வன்கண்ணின் ரூபத்தில் இருக்கலாம், ஈவலாய் என்று சொல்வார்கள். இவைகளை முறியடிக்க ஒரு பரிகாரம் உண்டு. இப்படி மண் சோறு சாப்பிடுங்க, முழங்காலிலே நடந்து போங்க, மொட்டை அடிச்சுக்கோங்க, நாக்குல கம்பியை ஏத்திக்கோங்க, இத முதுகுல கட்டி ஒரு தேரை இழுங்க, காவடி சுமங்க, இப்படி என்றெல்லாம் சொல்லி பல பரிகாரங்கள் உண்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கத்தோலிக்கர்களும் ஏறத்தாழ அப்படிதான் பண்ணுகிறார்கள். மாதா கோயிலுக்கு போய் அவங்க பண்ணாத காரியங்களே கிடையாது. மற்றபடி பாரம்பரிய திருச்சபைகள் எடுத்தீங்களா, அவங்களுக்கும் வேற விதமான காரியங்கள் வைத்திருப்பார்கள், பரிகாரம். இப்படியாக இந்த ஜபத்தை காலையில இவ்வளவு முறை சொல்ல வேண்டும். இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா நடைமுறையானது இந்த பரிகாரத்திற்குள்ளாக அதிகமாக கவனம் செலுத்தும்படி அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். இந்த பரிகாரம் என்கிற கட்டமைப்பை கொடுத்தது ஆண்டவர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எதற்காக அந்த பரிகாரத்தை கொடுத்தார் என்றால், இந்த ரட்சிப்பு, இந்த விடுதலை என்கிற ஒரு காரியம் தெளிவாக ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடைய முக்கியத்துவத்தையும் அதோடைய சாராம்சத்தையும் அதோடைய மகத்துவத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அது அல்ல நிரந்தரமான கட்டமைப்பு, அது அல்ல நிரந்தரமான ஒரு விடுதலை. இது ஒரு முன்னோடியாக, ஃபோர்டேஸ், இது ஒரு முன்சுவை, அதாவது ஃபோர்டேஸ் என்று சொல்வார்கள் இல்லைங்களா. முதல்ல வந்துட்டு சாம்பார் வைப்பாங்க, இவ்வளோண்டு கரண்டியில கையில ஊத்தி இப்படி நக்கி பார்ப்பாங்க, இல்லை குடிச்சு பார்ப்பாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, லைட்டா போடலாம், காரம் கொஞ்சம் கம்மியா, திருப்பி அந்த மாதிரி ஒரு ஃபோர் டேஸ்ட். அப்புறமா நல்லா தலவாழையில போட்டு சாதத்தை சூடா தலவாழையில போட்டு சாம்பார் அப்படி ஊட்டி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ஆஹா, அந்த தலவாழையில சாப்பாடு போட்டு சாம்பார் போட்டு நெய் போட்டு சாப்பிட்ற அந்த சாப்பாடு பேர் தான் புதிய ஏற்பாடு. இந்த கையில இப்படி ஊத்தி நக்கி பாக்குறீங்க பாருங்க, இல்ல குடிச்சு பாக்குறீங்க பாருங்க ரசம், அதுக்கு பேரு தான் பழைய ஏற்பாடு. இதை நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கிறதுக்கே 4000 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா மனிதன் பார்ப்பீர்களானால் அவ்வளவு கல் நெஞ்சம் படைத்தவன், கடின இருதயம் கொண்டவன், அவன் வணங்கா கழுத்து. அவனுக்கு சிலதுல பல காரியங்கள் அவனை ஈஸியா அவனை ஒப்புக்கொள்ள வைக்க முடியவே முடியாது. இப்பொழுதும் பார்ப்பீர்களானால் அப்படிதான். வேலை ஸ்தலங்களிலும் நீங்கள் அதிகமாக தர்க்கம் செய்தாக்கும் சில காரியங்களை சாதிக்க வேண்டியதா இருக்கிறது. சின்ன விஷயங்க, இது கூட அந்த மேனேஜர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. என்ன மனுஷங்க இருந்தால் ஏதோ ஒரு ஆவி அவரை போட்டு ஆட்டி கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். இது இன்றைக்கு மட்டும் பிறந்த பிரச்சனை கிடையாது, அந்த காலங்களிலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை.
ஆக இந்த லேவியர் ஆகமத்துல பரிகாரம் என்கிற கான்செப்ட் ஆனது கொடுக்கப்படுகிறது. இந்த பாவங்களை எல்லாம் செய்தால் இப்படி எல்லாம் நீங்கள் பலியிட வேண்டும். சில பாவங்களுக்கு பலியிடுதல் புறா, சில பாவங்களுக்கு பலியிடுதல் மாடு, ஆடு என்று சொல்லிடலாம். இந்த பலியிடுகிறப்போ அந்த பலியானது இவனுடைய கண்களுக்கு முன்பே தான் அது அறுக்கப்பட வேண்டும். ஆடு அறுக்கிறதுல பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க ஆடு சாப்பிட்றதே விட்டுருவீங்க. அதை அப்படியாக படுக்க வைத்து கை கால்கள் எல்லாம் கட்டி அதோட காதை இப்படி பிடிச்சு கழுத்தை கரகரன்னு அறுத்து அந்த ரத்தம் கீழே உழுகும். அந்த ரத்தத்தை கூட ஒரு கப்பில் பிடிச்சி வித்துடுறாங்க. அது துடிக்கும் பாருங்க. அது துடிக்கிறதுக்கு முன்னாடி அது கத்தும் பாருங்க. தன்னை கொல்ல போறாங்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும். பாவம் பாவம், ஒரு ஆடு பாவங்க அப்படின்னு சொல்றேன்ல. ஏன் அப்படி பாவம் அப்படின்னு சொல்றீங்க? நல்ல ஆடுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. நல்லா சாப்பிட்டுன்னு சொல்ல மாட்டேங்க. பாவங்க, ஆடு செத்து போயிடுச்சுங்க. ஏன் இந்த பாவம் ஆடு செத்து போச்சுன்னு கேட்டா, பாவமானது அந்த ஆட்டின் மேல சுமத்தப்பட்டு பாவமாக அந்த ஆடு உங்கள் ஸ்தானத்தில் அது மறிக்கக்கூடிய ஒரு காரியமாவது. இதை உணர்த்துவதற்கு தான் தேவனாகிய கர்த்தர் அந்த பரிகாரம், பலியிடுதல் என்ற கட்டமைப்பையே உருவாக்குகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வருகிற ஆண்டுகள்ல. ஆதி ஆகமத்தின் ரகசியங்களை போல யாத்திராகமத்தின் ரகசியங்கள், லேவியர் ஆகமத்தின் ரகசியங்கள்னு சொல்லி 5 புத்தகங்களையும், தோரா, புக் ஆஃப் தோரா, 5 மோசஸ் புத்தகத்தையும் படிச்சு முடிச்சிடணும். எனக்கு அப்போ 90 வயசு கூட ஆயிருக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த ஆதி ஆகமத்தை முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு 60 வயசு முடிஞ்சிடும் போல இருக்கு. அவ்வளோ காரியங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம். அதனால தான் எல்லாரும் எனக்கா ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு கடைசியில் சொல்லுவேன். இதெல்லாம் விளக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த பலியிடுதல் என்கிற காரியம் இன்றைக்கு பரிகாரமாக நடைமுறையில அது மாறி இன்னைக்கு மனுஷனோட எண்ணம் எங்க போயிருக்குன்னா பரிகாரத்துல தான் இருக்கு. ஆனா பரிகார பலியாக இயேசு கிறிஸ்துவே அங்கே சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். பரிகார பலி, propitiation for our sins என்று சொல்லி எபிரேயர் 2வது அதிகாரம் 17-18 குறித்து நீங்க வாசிக்கலாம். எதற்காக இதெல்லாம் முன்னுரையாக இன்றைய அத்தியாயத்துல நான் சொல்லி கொண்டிருக்கிறேன்னு கேட்டா, இதை குறித்து தான் அதிகமாக நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் இறப்பு, அந்த இறப்பின் மூலமாக பிறந்த ரட்சிப்பு, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக பிறந்ததுதான் அந்த புதிய ஏற்பாடு. அதுதான் 2வது பகுதியில நீங்க ஆதியாகமம் 9வது அதிகாரத்தோட தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம். God's covenant with creation. ஆண்டவராகிய தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இது 2வது முறையாக வரக்கூடிய காரியம். முதலாவது அந்த உடன்படிக்கை குறித்து அவர் முன்னுரையாக அங்க சில காரியங்களை சொல்லி இருக்கிற காரியத்தை நீங்கள் 6வது அதிகாரத்துல பார்க்கலாம். ஆனால் அந்த உடன்படிக்கைக்குள்ள எதெல்லாம் அடங்கி இருக்கிறது, உடன்படிக்கையின் கட்டமைப்பு தான் என்ன, இவைகளெல்லாம் ஆண்டவராகிய தேவன் அருமையாக அங்க விளக்கி சொல்லக்கூடிய காரியமாவது. இதெல்லாம் ஆதியாகமத்துல நாம் பார்க்கலாம். அதை நாம் புரிந்து கொண்டாலே பழைய ஏற்பாடின் கட்டமைப்பு, பழைய ஏற்பாடின் அந்த ஒரு நியமங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். அதோடு கூட நாம் புதிய ஏற்பாடின் கட்டமைப்பையும் நாம ஒப்பிட்டு பார்த்து படிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய காரியங்கள் விளங்கும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த பரிகார பலி இயேசு கிறிஸ்து அங்க பலியாக கொடுக்கப்பட்டார். அவர் மூலமாக ரட்சிப்பு பிறந்தது. அப்போ இங்க ஆடு மாடு இதெல்லாம் பார்த்து இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அதை பரிகாரமாக பார்க்க தொடங்கி விட்டானே, அது ஒரு சடங்காச்சாரமாக பார்க்க தொடங்கி விட்டானே, ரிச்சுவலிஸ்டிக் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. ஆனால் உன்னோட இடத்தில் ஒரு மிருகம், அப்பாவி மிருகம், உன் பாவத்தின் நிமித்தமாக துடிதுடித்து இறந்து போவதை நீ பார்த்து மனம் திருந்துவாயா? மனுஷன் மனமே திரும்பல, மனம் திருந்தல, மனமும் திரும்பலை, மனமும் திருந்தவில்லை. இரண்டும் அப்படியாக தான் இருந்தது. ஏனென்றால் அதை சடங்காச்சாரமாக ஒரு பாரம்பரியமாக அவன் பார்க்க தொடங்கி விட்டான். அதோடு பாவத்தோட வாழ தொடங்கி விட்டான். பாவம் என்று ஒன்று பிறந்தால் பரிகாரம் என்று ஒன்று இருக்கதானே செய்கிறது. இது இந்த கிறிஸ்துவத்தில் மட்டுமல்ல, எல்லா மதத்திலும் பரிகாரம் என்கிற ஒரு கட்டமைப்பு இருப்பதற்கு காரணமே நம்ம வேதாகமம் தான். இதை உருவாக்கினவரே நம்ம ஆண்டவர் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இந்த உடன்படிக்கை என்கிற அந்த கான்செப்ட்ல பொருந்தும். அதையெல்லாம் நாம் விவரமாக விலாவாரியாக நாம் பார்க்க தொடங்கலாம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இதை குறித்து நாம் பல அத்தியாயங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 to 60 அத்தியாயங்கள் தேவைப்படலாம் இந்த 8, 9 ஃபுல்லா முடிக்கிறதுக்கு. அப்ப அதை முடிச்சிட்டோம்னா நம்ம என்ன கத்துக்கலாம்னா, இந்த புதிய ஏற்பாடோட கட்டமைப்பையும் பழைய ஏற்பாடோட கட்டமைப்பையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. இன்றைக்கு நேரம் கடந்து போனதனால் நாம் முதலாவது வசனத்தை மட்டும் ரத்தன சுருக்கமாக வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 1வது வசனம். Then God remembered Noah and every living thing and all the animals that were with him in the ark. And God made a wind to pass over the earth and the water subsided. எவ்வளவு பெரிய வசனம் தெரியுமா அது? இந்த வசனத்தை 5 பகுதிகளை பிரிக்கணும். அடுத்த அத்தியாயங்கள்ல நீங்க என்னத்தை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு முன்னுரையாக இங்கே சில காரியங்களை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். Let us do a context setting. தேவனாகிய கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். அவர் நினைவு கூறுகிற தேவன். இதுலயே நம்ம நேரம் நிறைய செலவு செய்யணும். நினைவு கூறுகிற தேவன், இதை நீங்க நிறைய பேர் மறந்து போயிடுறீங்க. நோவாவை மட்டும் நினைவு கூறவில்லை, எவ்ரி லிவிங் திங் அண்ட் ஆல் அனிமல்ஸ் that were with him in the ark. இரண்டாவதாக, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்தும் உங்களுடைய காரியங்களை குறித்தும் அவர் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த பதத்தை நாம் பார்க்க வேண்டும். இது இரண்டையும் ஒரே அத்தியாயத்தில் முடிச்சிடலாம். மூன்றாவதாக, and God made a wind to pass over the earth. ஒரு புயல் காற்றை அவர் அங்கே வீச செய்தார், பூமியின் மேல வீச செய்தார். நான்காவது பகுதியாக, water subsided. நீர் ஓட்டமானது அங்கே இறங்க தொடங்கினது. இவைகளை குறித்து நாம் அதிகமாக தியானம் செய்வோம். இது முதலாவது படி. இதோட கூட புதிய ஏற்பாடை நாம் ஒப்பிட்டு இன்னும் பார்க்கிறப்போ அதிகமான வெளிச்சம் கிடைக்கும், அதிகமான ஒரு விதமான காரியம் நமக்கு விளங்கும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நிலைமையா இருந்தாலும் சரி, ரட்சிப்பு அனைவருக்கும் தேவை. ஆத்மீக ரட்சிப்பு என்று சொல்லி ஒரு காரியத்தை நாம் பார்த்தாலும், நீங்கள் இப்ப சிக்கி பரிதவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்காதா, எனக்கு ஒரு வழி கிடைக்காதா? வேதாகமம் சொல்லுதே 1 கொரிந்தியர் 10:13, நான் தப்பி செல்ல ஒரு வழி செய்து தருவேன்னு. அந்த வழி எனக்கு பிறக்கவே இல்லை. 10 ஆண்டுகள் ஆயிற்று, 20 ஆண்டுகள் ஆயிற்று, எத்தனையோ மாதங்கள் கடந்து போகணும். இன்னும் வழியோட வேதனையோட நான் இருக்கேன். எனக்கு எப்ப இந்த வறுமை கொடுமை மாறும்? தரித்திர கோலம் எப்பொழுது எனக்கு மாறும்? உங்க இயேசு கிறிஸ்து தரித்திர கோலை எடுத்து வந்தார், என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி என்றெல்லாம் 2 கொரிந்தியர் 8:9, 9:8 சொல்லுது. எதிலையும் நான் குறைவுபடுவதில்லை என்று. ஆனால் எனக்கு எப்பொழுதுமே பற்றாக்குறை தான். அப்ப எனக்கு இதுல இருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. அதற்காக தானே இந்த வேதாகமத்தை நான் எடுத்தேன், அதற்காக தானே நான் ரட்சிக்கப்பட்டேன், அதற்காக தானே முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன், அதற்காக தானே இயேசுவின் நாமத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய முன்னோருடைய பழக்க வழக்கங்களை எல்லாம், பழைய பாவ பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு விட்டு நான் எதற்காக வந்தேன்? கண்கட்டி விட்டதை போல இருக்கிறது. உலகமே இருண்ட நிலைமையில இருக்கிறது. எனக்கு வெளிச்சம்னு ஒண்ணு தெரியவே தெரியாதா? எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா? எனக்கு ஒரு சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்காதா? நான் சந்தோஷமா மகிழ்ந்து உறங்கிய பல நாட்கள் ஆயிற்று. சந்தோஷமா மகிழ்ந்து உறங்குறது எங்க? இது உங்களுடைய மனதில் ஒலித்து கொண்டிருக்கிற எதிரொலி மட்டும் கிடையாது. எனக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. நாம் யாவருக்கும் இந்த சூழ்நிலைகள் உண்டு. ஏதோ ஒரு விதத்துல நாம் எப்பொழுதும் பார்ப்பில்லைனால் ஒரு விதமான காரியத்தில், ஒரு அழுத்தத்தில் நாம் தள்ளப்பட்டு கொண்டேதான் இருப்போம். ஏனால் இந்த உலகத்தின் அதிபதியானவன் இன்னும் பிசாசாக தான் இருக்கிறான். ரட்சிப்பையும் அந்த பிசாசுடைய அந்த ஆதிக்கத்தையும் நீங்கள் எப்பொழுதும் 2 பக்கமாக பார்க்க வேண்டும். பிசாசோட ஆதிக்கமும் அழுத்தமும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்திலிருந்து நாம் விடுதலை பெறவும் எதிர்த்து நிற்கவும் ரட்சிப்பு தேவைப்படுகிறது. ஆக நீங்க ரட்சிப்பை அதிகமாக பார்க்க தொடங்கி விட்டீர்களானால் இந்த போராட்டத்தை அந்த ரட்சிப்பு பார்த்துக்கொள்ளும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்னத்தை செய்கிறார்கள் என்றால், போராட்டத்தை அதிகமாக பார்க்க தொடங்கினதால் இந்த ரட்சிப்பு தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய மகத்துவத்தையும் தன்னுடைய சாராம்சத்தையும் தன்னுடைய கட்டமைப்பையும் இழந்து விடுகிறது. காலப்போக்கில் அது மறைந்தே விடுகிறது. இரவு 6 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா சாலைகளில் எல்லாம் ஸ்ட்ரீட் லைட்டுகள் போட்டிருப்பார்கள்.
ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரியலன்னா என்னப்பா இந்த லைட் பல்பு போச்சா, இருட்டா இருக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது என்று சொல்லியாக்கும். இப்படியாக அந்த சாலைகளிலே கடந்து செல்கிற மனிதர்கள் புலம்பக்கூடிய காரியமாவது. விடிய காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு வெளிச்சம் வந்தோடனே அந்த ஸ்ட்ரீட் லைட் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, எல்லா விளக்குகளும் நீங்க போட்டா என்ன போடாட்டி என்ன, கார்பரேஷனுக்கு போன் பண்ணி சொல்லுவான், ஏங்க இன்னும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குதுங்க ரோட்ல, ஏன் இப்படி கரண்ட்டை வேஸ்ட் பண்றீங்க? ஏன்னா சூரிய வெளிச்சத்திற்கு முன்பே இந்த விளக்குகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியாக நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய உதய சூரியன், நீதியின் சூரியனா இருக்கிறவர் தான் மலாக்கி 4வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து. அவர் நீதியின் சூரியனாக உதித்து ஒவ்வொருவர் மேலும் குடிதங்குகிறப்போ இந்த இருளான காரியங்கள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் அது விலகி போய்விடும். எப்படி பகலில கதிரவன் வந்த மாத்திரத்துல இந்த சாலையில் இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் தன்னுடைய வல்லமை இழந்து போகிறதோ, அதே போல இந்த ரட்சிப்பு என்கிற காரியத்துக்குள், இந்த ரட்சண்யம் என்கிற காரியத்துக்குள், இந்த கட்டமைப்புக்குள் ஒருவன் நுழைந்து விட்டானால் ஒரு கதிரவனை போல அவன் பிரகாசிக்க தொடங்கி விடுவான். இருளான காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இதை குறித்து தான் நாம் அதிகமாக வருகிற நாட்களில பார்க்க தொடங்க போகிறோம். இது ரொம்ப அட்வான்ஸ்டான சப்ஜெக்ட். அதனாலதான் நாங்கள் மறுபடியும் வரிந்து கேட்டுக்கொள்கிறோம், தயவு செய்து எங்களுடைய பிளேலிஸ்ட்ல போய் 1வது அத்தியாயத்திலிருந்து கேட்டுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இப்ப இருந்து பேசக்கூடிய காரியத்தை கேட்டால்தான் உங்களுக்கு விளங்கும். இல்லைன்னா அப்படியே குழம்பிடுவீங்க, இருக்கிறதும் மறந்து போயிடும் உங்களுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நாளுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில எங்களுக்கு ஒரு புதிய அதிகாரத்துக்குள் கடந்து செல்லக்கூடிய கிருபையை நீர் கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த 2 அதிகாரங்களிலும் உம்முடைய ரட்சிப்பை குறித்தும் இயேசு என்கிற நாமத்தை குறித்தும் புதிய ஏற்பாடை குறித்தும் நாங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள, இந்த பழைய ஏற்பாடுல நாங்கள் காலூன்றி வேரூன்றி நிற்க, விளங்காத காரியங்களை நீர் விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபித்து மன்றாடி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு ரிமைண்டர் வரும். ஆங்கிலத்திலும் பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தான் இதெல்லாம் செய்கிறோம். மிக பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நானே தான் இங்க போதித்து, நானே தான் மீடியா, நானே தான் அப்லோடிங் எல்லாம். எனக்கு வேலை நான் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி தான் பார்ப்பீர்களானால், வேலை செய்யக்கூடிய பழுவும் எனக்கு இருக்கிறது. அதோடு கூட இதையும் செய்யக்கூடிய ஒரு பாரம், ஆவிக்குரிய பாரம் ஆண்டவர் எனக்கு தந்திருப்பதனால் எனக்கு வேலையாளெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நானே தான் செய்ய வேண்டும். இதை எடிட்டிங் அண்ட் அப்லோடிங் இதெல்லாம் பெரிய வேலை. எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம். நீங்கள் செய்வது 3 காரியங்கள். 1, இதை தயவு செய்து பாருங்க, கேளுங்க, இதன் மூலமாக பயனடைவீர்கள். 2வது, நீங்க கேட்டதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்னு கண்ட கருமத்தையும் இன்னைக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்றீங்கல்ல, அப்ப இந்த மாதிரி முக்கியமான காரியத்தை ஷேர் பண்ண வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தப்படுவார்கள். 3வது, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காகவும் ஊழியத்துக்காகவும் எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்கிறது. ஏன்னால் ரட்சிப்பு அதன் மூலமாக தான் பிறக்கும். ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதோடு கூட உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் தேவனிடம் மட்டும் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாட்டுதலை ஏறிடுங்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களை அடுத்த அத்தியாயத்தில் நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.